திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேல்மாறலில் வர முக்கியமான வரிகள் இது. ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆனாலே நம்மளுக்கு அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அது மண்டே ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நினைக்கும் போதே அதோடைய வேலைகளை பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு அந்த ஸ்பீடு அந்த எனர்ஜி அதிகமாகிட்டு தான் இருக்கும். வேல்மாறலை ஒரு விரக்தியில் தாங்க படிக்க ஆரம்பித்தேன். பட் ஃபஸ்ட்டு வீக் நான் படிக்கும்போது அதோடைய பொருள் எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் படித்தேன். அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் படிக்கும்போது அதோடைய பொருளை ஃபுல்லாக உணர்ந்து அதை படிக்கும்போது தான் அது ரொம்ப கம்ப்ளீட்டான மாதிரி இருந்தது. வேல்மாறல் மற்ற முருகருடைய அந்த மந்திரம் ஸ்லோகம் மாதிரி இருக்காது. அதுக்கு கந்தசஷ்டி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது பாடுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூடவே சேர்ந்து பாடுவோம் அது பாடும்போது. ஆனால் இந்த வேல்மாறல் அப்படி இல்லைங்க. ஒரு ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டினியூவாக படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது பொருள் தெரிஞ்சு படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை படிக்க படிக்க நம்மளுடைய உடம்புல எங்கேருந்து தான் அந்த வேகம் வரும்னு எனக்கே தெரியாது. 0லேருந்து 200க்கு மேலே நம்மளுடைய அதை படிக்கும்போது அதோடைய வேகம் அவ்வளோ அதிகமாகிட்டே இருக்கும். இதை நான் படித்து ஃபுல்லாக உணர்ந்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். இப்போது வேல்மாறலில் இருக்க சில வரிகளை உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்று உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஸோ இந்த மாதிரி இது சின்ன ஒரு இதுதான். நம்ம இந்த மாதிரி ஒன்றும் படிக்கும்போது அவ்வளோ வேகமாக தான் நம்ம படிக்கவே முடியும் நம்மளால். அதை இந்த வேகம் அதை தான் சொல்கிறேனே, அதை படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த வேகம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 9 வாரம் மட்டும் வெத்தலை தீபம் போட்டு வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த 9 வாரமும் என்னுடைய லைஃப்பில் ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட்டு, எங்கேருந்து தான் மற்றவங்க நம்மளை பார்க்குற விதம் எல்லாமே மாறினதை என் கண் கூட நான் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணேன், இது நம்ம 9 வாரம் மட்டும்தான் பண்ணணும், நம்ம கண்டினியூவாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இது வரைக்கும் நான் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் எங்கள் வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா விரதம் இருக்கக்கூடாது, கோவில் வந்துட்டு அடிக்கடி போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் 9 வாரமும் என்னை கோவிலுக்கு அங்கே கூப்பிட்டு போனாங்க. அவங்களுக்கு எப்படி தான் என்னை கூப்பிட்டு போகணும்னு தோணுச்சுன்னு தெரியல. சொன்ன உடனே எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லவே இல்லை. உடனே என்னை கூப்பிட்டு போயிடுவார். 9 வீக்கும் ஒரு வாரம் கூட எனக்கு எந்த தடங்கள் எதுவுமே வரவே இல்லை. ஸோ 9 வீக்குமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ தான் நினச்சேன் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து இன்னமும் நம்ம இதே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வேல்மாறலை பண்ணிட்டு தான் இருக்கேன். படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரியே ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.